ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சேஃப்டி தகவல் என்னென்னு பார்க்குறீங்களா? கேஸ் ஸ்டவ்வை வந்துட்டு எந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் உபயோகிக்கலாங்கிறத பற்றி தாங்க. என் வீட்டில் வந்துட்டு ஒரு விதமாக உபயோகிக்கிறாங்க. அதில் வந்து தவறு இருக்குங்க. அந்த தவறை நான் வந்து இப்போ தான் அவங்ககிட்ட சொல்லி திருத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம தான் பாதுகாப்பை பற்றி தானே பேசுகிறோம், நம்ம இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவேர்னஸ் கொடுக்குறேன். அதாவது என்னென்னா, என் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெகுலேட்டரை வந்து ஆஃபே பண்ணுறது இல்லைங்க. மேலே உள்ள ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஓப்பன் பண்ணி இல்லை யூஸ் பண்ணுறாங்க. அதை வேலை முடிஞ்ச உடனே அதை மட்டும் அமர்த்துறாங்க. நான் கேட்டேன், இப்படி இருக்கும்போது குழந்தைங்க ஏதாவது போய் திருக்கிட்டா கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருமே ஆட்டோமேட்டிக்காகவே, அப்போனா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நல்ல குழந்தைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரிலாம் திருக்க மாட்டாங்கன்னு. அது என்னதான் இருந்தாலும் அது தப்பு தாங்க. அந்த தப்பை வேறு எங்கேயுமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த அவேர்னஸ். நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணோம்னா என்ன ஆகுனா, அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முந்தி வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி டைட்டாக இருக்குது. முந்தி க்ரீன் கலரில் இருக்கும். எலியெல்லாம் கடிச்சிச்சுன்னா ஓப்பன் ஆயிரும். அது வழி கேஸ் லீக் ஆகிட்டு 5வது வீடு வரைய கேஸ் ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க பார்த்தீங்களா. அதுக்கான காரணம் இந்த ரீசன் தான். ரெகுலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஆஃப் பண்ணி வைக்கிற ரீசன் தான். நம்ம மேலேயும் ஆஃப் பண்ணணும், கீழேயும் ஆஃப் பண்ணணுங்க. அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னு பார்க்குறீங்களா? ரெகுலேட்டரை ஆன் பண்ணுறோம். எப்படி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோன்னு பாருங்கள். ரெகுலேட்டரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து அந்த கேஸோட ஃப்ளோ வந்து ஸ்பீடாக வந்துட்டு பர்னரில் வந்து ரெடியாக நிற்கும். நீங்கள் லைட்டாக வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு ஒருக்கா லைட்ரு பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்டவ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருங்க. நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆஃப் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க ரெகுலேட்டரை தான் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வந்துட்டு அந்த கேஸ் ஃப்ளோ எல்லாமே வந்துட்டு டியூப்பில் உள்ளது எல்லாமே எரிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து அது க்ளோஸ் ஆயிருங்க. அமர்ந்த முன்னே நம்ம வந்து ஸ்டவ்வில் உள்ள ஆஃபையும் இதையும் ஆஃப் பண்ணிடணுங்க. இப்படித்தான் முறையாக வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் கேஸு ஸ்டவ் வந்து உபயோகிக்கிற முறை. இந்த மாதிரி அடுத்தடுத்த அவேர்னஸ் பதிவு வேணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடன் நான். பாய்.